இதற்காக எங்களை அழைத்திருக்கிறீர் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு இலக்கை நோக்கி தொடர்கிற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுகிறார். ஆண்டவரே, அழிவில்லாத கிரீடத்திற்காக ஓடுகிற நாங்கள் ஆண்டவரே இச்சையடக்கத்தோடு பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுவதற்கு ஆண்டவரே இயேசுவையே நோக்கி பொறுமையோடு ஓடுவதற்கு இந்த நாட்களிலே எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம். உடைய பரிசுத்தமுள்ள பாதத்தில் ஒப்புக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. ஆமென். வருவாய் தருணமிதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு அண்டை. சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பார். சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பார். உன் பேரை ஜீவ புஸ்தகத்தில் உண்மையாயின்றே எழுதிடுவார். வருவாய் தருணமிதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு அண்டை. கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் அடைக்கல பட்டணம் என்கிறதான தலைப்பின் கீழாக யோசுவா 20ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க தேவ ஆவியானவர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. யோசுவாவின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்திலே அடைக்கல பட்டணம் என்கிற தலைப்பின் கீழாக இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. இந்த வேத பகுதியை புரிந்து கொள்வதற்கு தீத்துவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து சில காரியங்களை உங்களுக்கு விளங்க பண்ணின பின்பு இந்த வேத பகுதிக்கு கடந்து செல்வது நமக்கு உசிதமாக இருக்கும். தீத்துவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின் கருப்பொருளை நாம் அறிய கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. அங்கே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் அங்கே விசுவாசமும் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று அந்த வசனத்துடைய பின்பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தேவ பக்தி உள்ளவர்களாய் மாறுவதற்கு தேவையான 2 காரியங்கள், சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசம். அதை தொடர்ந்து அந்த முந்தின பகுதியில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்களை நாம் பார்க்கும்போது அதை எளிதாக நாம் புரிந்து கொள்ள முடியும். யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் தேவன் வாக்கு பண்ணி இருக்கிற நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கையை அந்த தேவ பக்தியானது தருகிறது. கவனிங்கள், திரும்பவும் சொல்கிறேன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தேவ பக்தி, காட்லினஸ் அவசியமாக இருக்கிறது. அந்த தேவ பக்தி எப்படி கிடைக்கிறதா? சத்தியத்தை அறிகிற அறிவை ஒரு மனிதன் உடையவனாக இருக்கும் போது, ஒரு மனிதன் விசுவாசம் உள்ளவனாக இருக்கும் போது அவன் தேவ பக்தி உள்ளவனாக இருக்கிறான். இந்த 2 காரியங்களையும் உள்ளடக்கின தேவ பக்தி யாருக்கெல்லாம் அருளப்பட்டிருக்கிறதோ அவர்களை குறித்து மேல் அந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன?
நாம் வாசிக்கிறோம். கவனிங்கள், இங்கே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு நித்திய ஜீவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நித்திய ஜீவனை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறவர் பொய்யுரையாத தேவனாம். அவர் ஆதி காலம் முதற்கொண்டு இதை தொடர்ந்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால நேரத்திலே வாக்குத்தத்தங்கள் என்று சொன்ன உடனேயே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்திற்குரியவர்களை குறித்தே, இந்த உலகத்திற்குரிய மேன்மைகளை குறித்தே, ஆசீர்வாதங்களை குறித்தே நம்முடைய மனங்கள் எண்ணுகிறது. அல்லது அதற்கு ஏற்றாறு போலவே நாம் போதிக்கப்பட்டு பழகிவிட்டோம். ஆனால் வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுலும் அப்போஸ்தலனாகிய யோவானும் தீர்க்கமாக எழுதியிருக்கிற வார்த்தைகளின் அடிப்படையில் பார்க்கும்போது அவர் நித்திய ஜீவனை அளிப்பார் என்பதே நமக்கு செய்திருக்கிற வாக்குத்தத்தம். இந்த நித்திய ஜீவனை குறித்த வாக்குத்தத்தத்தை வேதம் பேசும் போதெல்லாம் அந்த தேவனை பொய்யுரையாத தேவன் என்று நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஒருவேளை தீத்துவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின் மாத்திரமல்ல, எங்கெல்லாம் இந்த நித்திய ஜீவனை குறித்து பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் பொய்யுரையாத தேவனை குறித்து பேசப்படுகிறது. அப்படியானால் பொய்யுரையாத தேவன் இந்த உலகத்திலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடைய அடியவர்களுக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களுக்கு, சத்தியத்தை அறிகிற அறிவினால் தேவபக்தியுள்ளவர்களாய் இருப்பதற்கு, தேவபக்தியுள்ளவர்களாய் இருக்கிறவர்களுக்கு அவர் நித்திய ஜீவனை அளிக்கிறார். அதுவே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை நிழலாட்டமாக பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அநேக இடங்களில் என வாசிக்கிறோம். கவனிங்கள், புதிய ஏற்பாட்டிலே நித்திய ஜீவன் என்று தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, வாக்குத்தத்தம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் பழைய ஏற்பாட்டிலே இது நித்திய ஜீவன் என்றோ வாக்குத்தத்தம் என்றோ எழுதப்படாவிட்டாலும் கூட இதற்கு நிழலாட்டமான காரியங்களை அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற அடைக்கல பட்டணம் என்கிற அந்த தலைப்பிலும் கூட இந்த வாக்குத்தத்தம் அடங்கி இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தத்தின் தேவனை குறித்து அடங்கி இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற அடைக்கல பட்டணத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே இன்றைக்கு நாம் வேத வாக்கியங்களை தியானிக்க கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யார் என்று அறிந்திருந்தும் அவர் மூலமாய் கிடைக்கிற ரட்சிப்பையும், அவர் மூலமாய் நமக்கு அருளப்பட்டிருக்கிற பாவ மன்னிப்பையும், அந்த பாவ மன்னிப்பிற்கு, அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் உடையவர்களாக ஒருவேளை நீங்கள் இல்லாமல் இருப்பீர்களானால், ஒருவேளை ஒரு பெயர் கிறிஸ்தவர்களாக இருப்பீர்களானால், இந்த வார்த்தையை குறித்து நீங்கள் கவனமாய் இருக்க கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அல்லது ஒருவேளை நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன் என்று சொன்னாலும் கூட எதற்காக தேவனை தெரிந்து கொண்டார், எதற்காக தேவனை அழைத்திருக்கிறார் என்கிற ஒரு தேவனை குறித்த காரியத்திலே குழப்பத்தோடு இருப்பீர்களானால் நீங்களும் இந்த வார்த்தைகளை கவனமாய் கேளுங்கள். நிச்சயமாக கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு தெளிவான மனக்கண்களை இன்றைக்கு தந்தருவாராக. கவனிங்கள், அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்திலே பங்கு வீதங்கள் பங்கு வைக்கப்பட்டு கொடுக்கப்படும் போது ஆண்டவர் சில பிரமாணங்களை அவர்களுக்கு கொடுத்திருந்தார். 12 கோத்திரங்களுக்கும் அவர்களுக்கான பங்கு வீதங்கள் பங்கு அங்கே கொடுக்கப்பட்டு விட்டது என்று 19ஆம் அதிகாரத்துடைய 51ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இந்த அடைக்கல பட்டணங்கள் 12 கோத்திரங்களுக்கு பங்கு வீதங்களாக கொடுக்கப்பட்ட பகுதியில் இருந்து இந்த அடைக்கல பட்டணங்கள் எடுக்கப்படவில்லை. மாறாக லேவியர்களுக்கு என்று ஒதுக்கப்பட்டிருந்த 48 பட்டணங்களில் 6 பட்டணங்களுக்கு அடைக்கல பட்டணம் என்று வேதம் நமக்கு அடையாளம் காட்டி தருகிறது. கவனிங்கள் எனக்கு அருமையானவர்களே, இந்த 48 பட்டணங்கள் ஆண்டவராகிய தேவன் தமக்கு ஊழியம் செய்கிற லேவியர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கொடுத்திருந்த அந்த பிரமாணத்தின் அடிப்படையிலே நாம் அந்த காரியங்களை அறிந்திருக்க வேண்டியது அவசியம். ஒருவேளை இந்த வார்த்தைகளை நீ
சரியாய் புரிந்து கொள்வதற்கு எண்ணாகமங்களின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரத்தையும் உபாகமங்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தையும் 19ஆம் அதிகாரத்தையும் நீங்கள் கொஞ்சம் வாசிப்பீர்களானால் இந்த காரியங்களை நாம் சரியாய் புரிந்து கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்க முடியும். எண்ணாகமங்களின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம், உபாகமங்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், 19ஆம் அதிகாரம், அதே போல யோசுவாவின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் ஆகிய 4 அதிகாரங்களை நீங்கள் இந்த செய்தியை கேட்ட பின்பதாக நீங்கள் வாசிப்பீர்களானால் இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள முடியும். ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். எண்ணாகமங்களின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? நீங்கள் லேவியருக்கு கொடுக்கும் பட்டணங்களில் அடைக்கலத்துக்காக 6 பட்டணங்கள் இருக்க வேண்டும். கவனிங்கள், அந்த லேவியருக்கு எத்தனை பட்டணங்கள் கொடுக்க வேண்டும் என்று 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் லேவியருக்கு கொடுக்க வேண்டிய பட்டணங்கள் எல்லாம் 48 பட்டணங்களும் அவைகளை சூழ்ந்த வெளிநிலங்களுமே. கவனிங்கள், அங்கே 12 கோத்திரத்திற்கான அந்த பங்கு வீதங்கள் கொடுக்கப்பட்ட பின்பு கர்த்தரை மாத்திரமே சுதந்திர வீதமாக கொண்டிருக்கிற அந்த லேவி கோத்திரத்தாருக்கு 48 பட்டணங்கள் கொடுக்க வேண்டும். அந்த 48இல் 6 பட்டணங்கள் அடைக்கல பட்டணமாக கருதப்பட வேண்டும் என்று ஆண்டவர் மோசேக்கு இங்கே பிரமாணமாக கொடுத்திருந்தார். இந்த 6 பட்டணங்களில் 3 பட்டணங்கள் யோர்தானுக்கு இக்கரையிலே இருக்க வேண்டும், 3 பட்டணங்கள் யோர்தானுக்கு அக்கறையிலே இருக்க வேண்டும், கானான் தேசத்தில் இருக்க வேண்டும் என்றும் அந்த பிரமாணத்தின் காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்கள், அப்படியானால் இந்த அடைக்கல பட்டணம் என்று சொல்லும் போது இந்த அடைக்கல பட்டணங்கள் எங்கே இருக்கிறது என்பதை உங்களுக்கு நீங்கள் பார்க்கும் போது உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக அங்கே ஒரு மேப் ஒன்று உங்களுக்கு வருகிறது. அதில் நீங்கள் பார்த்தீர்களானால் யோர்தானுக்கு இக்கரையிலே 3 பட்டணங்களும், யோர்தானை தாண்டி அக்கறையிலே கானான் தேசத்திலே போன பின்பு அங்கே 3 பட்டணங்களுமாக 6 பட்டணங்கள் லேவியருக்கானவைகள். ஆனால் இது அடைக்கல பட்டணம் என்கிற பெயரோடு கூட அழைக்கப்படுகிறது, சிட்டி ஆஃப் ரெஃப்யூஜஸ். கவனிங்கள், இந்த அடைக்கல பட்டணத்துக்கு அவசியம் என்ன அப்படி என்று கேட்டால் அங்கே அதற்கான காரியத்தை ஆண்டவர் இப்படி விளங்க பண்ணுகிறார். 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, ஒரு மனிதன் கைப்பிசகாய் ஒருவனை கொன்று போட்டு விட்டால், 35ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கைப்பிசகாய் ஒருவனை கொன்று போட்டு விட்டால், அந்த கைப்பிசகு என்கிற வார்த்தைக்கு டெஃபினிஷனாக சில வார்த்தைகள் இன்னமும் எழுதப்பட்டிருக்கிறது. கைப்பிசகாய் கொள்வது என்றால் என்ன, கொலை செய்வது என்றால் என்ன என்பதை குறித்து 22ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பகை ஒன்றும் இல்லாமல், அதற்கு அடுத்தாற் போல பதுங்கி இராமல், பகைஞராய் இராமல், தீங்கு செய்ய நினைக்காமல். கவனிங்கள், கானான் தேசத்திலே வாழுகிற இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னோடு இருக்கிற மற்ற மனிதனிடத்திலே பகை ஒன்றும் இல்லாமல், பதுங்கி இராமல், பகைஞராய் இராமல், தீங்கு செய்ய வேண்டும் என்கிற நினைவு இல்லாமல், ஒருவேளை ஒரு மனிதனை கொன்று விட்டான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி கொன்றவன் அந்த அடைக்கல பட்டணத்திலே போய் அவன் பதுங்கி இருப்பதற்கான ஒரு காரியத்தை தான் இங்கே கர்த்தருடைய வேதாகமம் நமக்கு கற்றுத் தருகிறது. அதற்கு இன்னொரு ஓமை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமங்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே ஒருவன் விறகு வெட்டுவதற்காக போகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவன் காட்டிலே போய் அந்த விறகுகளை வெட்டி கொண்டிருக்கும் போது அவன் தன்னுடைய கோடாரியை ஓங்குகிறான். அப்படி ஓங்கும் போது அந்த கோடாரியினுடைய காம்பில் இருந்து அந்த இரும்பு கலந்து பக்கத்தில் இருக்கிறவன் மேலே அல்லது அங்கே இருக்கிற ஒருவன் மேலே பட்டுவிட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்படித்தான் அங்கே பகை இல்லாமல், பதுங்கி இராமல், பகைஞனா இராமல், தீங்கு செய்ய நினைக்காமல் என்று எழுதப்பட்டிருக்கிறதற்கான ஓமானம் எழுதப்பட்டிருக்கிறது. கவனிங்கள்,
எதேச்சையாக நடந்து விடுகிற ஒரு சம்பவம். இந்த வருஷத்தினுடைய துவக்க பகுதியிலே திருவள்ளூர் என்கிற மாவட்டத்திலே ஒரு இளம் பெண் தன்னுடைய கையிலே ரத்தம் படிந்த கத்தியோடு கூட அங்கே இருக்கிறதான ஒரு காவல் நிலையத்திற்கு சென்றாள். இந்த வருஷத்துடைய 2021 ஜனவரி 2ஆம் தேதி நடந்த நிகழ்வு. திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற அந்த சோழவரம் என்கிற பகுதியில அங்கு காவல் நிலையத்திற்கு ஒரு கத்தியோட, ரத்தம் படிந்த கத்தியோடு ஒரு இளம்பெண் போகிறாள். அவளை பார்த்து விசாரிக்கிறார்கள். அவள் ஒரு இளைஞனை கொன்றுவிட்டதாக அவள் சொன்னாள். தொடர்ந்து அந்த பெண்ணை அவங்க அரெஸ்ட் பண்ணாங்க. அவள் மேலே IPC 302 என்கிற கொலை குற்றவாளி என்கிறதான அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்ட அந்த இளம் பெண்ணை இன்னமும் மேல் அதிகாரிகள் விசாரிக்க தொடங்கினார்கள். அப்படி விசாரிக்க தொடங்கின போது அந்த பெண் இங்கே நாம் வாசித்த வேத பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது போல பகை ஒன்றும் இல்லாமல், பதுங்கி இராமல், பகைஞனாக கருதாமல், தீங்கு செய்ய நினையாமல் ஒருவனை கொன்றுவிட்டதாக அவர்கள் அறிந்தார்கள். அதை அந்த மாவட்டத்தினுடைய SP அரவிந்தன் என்பவர் அந்த விசாரணையை செய்ததாக செய்தி நாளேட்டிலே அந்த காரியத்தை நான் வாசித்தேன். கவனிங்கள், அந்த பெண் கொலை செய்ததற்கு எந்த விதமான தீங்கான எண்ணங்களும் இல்லை, மறைவான முகாந்திரங்கள் இல்லை. எதேச்சையாக தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக அவள் இப்படி ஒரு செயலை செய்ய வேண்டியது வந்துவிட்டது என்று சொல்லி அந்த காவல்துறை என்ன செய்தது என்றால், கொலை குற்றவாளியாக கருதப்பட்ட அந்த பெண்ணை கொலை குற்றவாளி அல்ல என்று பிரிவு 100 IPC 100 அடிப்படையில் அவளை விடுதலை செய்து விட்டார்கள். இது நம்முடைய தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சம்பவம். கவனிங்கள் எனக்கு அருமையானவர்களே. அப்படியானால் சட்டத்தின் அடிப்படையிலே ஒரு கொலைக்கு முகாந்திரம் என்ன என்பதின் அடிப்படையிலே தான் அங்கே குற்றவாளியா அல்லது அவர்கள் என்ன காரியங்களை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதை குறித்து சட்டம் நிர்ணயம் செய்கிறது. அதே போன்றுதான் இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கான பிரமாணத்தை குறிப்பிடும் போது ஆண்டவர் அங்கே இருக்கிற ஜனக்கூட்டங்களுக்குள்ளே கைப்பிசகாய், பகையில்லாமல், பதுங்கியிராமல், ஆனால் தன்னோடு இருக்கிற சக மனிதனை ஒருவன் கொன்று விட்டானால் அவன் வேகமாய் ஓடி அங்கே இருக்கிற அடைக்கல பட்டணத்துக்குள்ளே இருந்து விட வேண்டும். கவனிங்கள், இந்த அடைக்கல பட்டணத்திற்கான வழியை குறித்து பாரம்பரியம் சொல்கிறது. வேதத்தில் அதற்கான குறிப்புகள் இல்லை. ஆனால் அந்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்லும் போது என்ன சொல்கிறார்கள், எந்த பகுதியில் இருந்தாலும் அடைக்கல பட்டணத்திற்கு அந்த கொலையை செய்துவிட்ட மனிதன், அந்த குற்றவாளியை போல கருதப்படுகிற மனிதன் வேகமாய் வந்து விடுவதற்கு நல்ல அகலமான நல்ல சாலைகள் இருக்குமா. அவன் சீக்கிரமாய் பிரயாணப்பட்டு ஓடி அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளே அவன் வந்து இருந்து விட வேண்டும். அப்படி அடைக்கல பட்டணத்துக்குள்ளே வந்த பிறகு அங்கே இருக்கிற லேவியர்கள், அங்கே இருக்கிற ஆசாரியர்கள், நியாய சபை என்று சொல்லப்படுகிற நியாய சபையிலே அவன் செய்த அந்த கொலை குற்றத்தை நியாயம் விசாரிப்பார்கள். அவர்கள் நியாயம் விசாரித்த பின்பு அவன் இதை தற்செயலாய்த்தான் செய்திருக்கிறான், அவன் கைப்பசகாய்த்தான் இந்த காரியத்தை செய்திருக்கிறான் என்பதை அவர்கள் அறிந்து கொண்ட பின்பு அந்த அடைக்கல பட்டணத்திலேயே அவனுக்கு அடைக்கலம் கொடுக்கப்பட்டுவிடும். கவனிங்கள், இப்படி அடைக்கலம் கொடுக்கப்பட்ட அந்த மனிதன் எப்பொழுது விடுதலையாக்கப்படுவான் என்பதை குறித்து ஒரு வேத பகுதி சொல்கிறது. அதுவே புதிய ஏற்பாட்டு திருச்சபை மிகவும் கவனமாய் கவனிக்க வேண்டிய ஒரு பகுதியாக இருக்கிறது. என்னாகமங்களின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கொலை செய்தவனை பழி வாங்குகிறவனுடைய கைக்கு தப்புவித்து அவன் ஓடி போயிருந்த அடைக்கல பட்டணத்திற்கு அவனை
திரும்ப போகும்படி செய்ய கடவர்கள். பரிசுத்த ஸ்தலத்தினால் அபிஷேகம் பெற்ற பிரதான ஆசாரியன் மரணமடையும் மட்டும் அவன் அதிலே இருக்க கடவன். 28ஆம் வசனத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது, கொலை செய்தவன் பிரதான ஆசாரியன் மரணமடையும் மட்டும் அடைக்கல பட்டணத்தில் இருக்க வேண்டும். பிரதான ஆசாரியன் மரணமடைந்த பின்பு தன் சுதந்திரமான காணியாட்சிக்கு திரும்பி போகலாம். கவனிங்கள், இங்கே தற்செயலாய் ஒரு கொலை செய்து விட்டவன் அவன் ஓடி தப்பித்து இந்த லேவியர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பங்கு விதத்தில் இருக்கிற 6 அடைக்கல பட்டணத்தில் ஏதோ ஒன்றில் நுழைந்து அங்கே இருக்கிற நியாய சபை நியாயம் விசாரிக்கும் போது இவன் குற்றமில்லாதவனாக காணப்படுவானால் அவன் அந்த பட்டணத்திலேயே குடியிருக்க வேண்டும். அந்த அடைக்கல பட்டணத்திலேயே குடியிருந்து கொண்டு அவன் எப்பொழுது காணியாட்சிக்கு திரும்பலாம் என்றால், பிரதான ஆசாரியன் எப்பொழுது மரணம் அடைகிறானோ, பிரதான ஆசாரியன் என்று சொல்லும் போது ஆரோன், அதை தொடர்ந்து எலியாசார், அதை தொடர்ந்து பினகாஸ் என்று அந்த சந்ததியின் அடிப்படையிலே யாரெல்லாம் பிரதானமான ஆசாரியர்களாக இருக்கிறார்களோ, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ, அந்த ஆசாரியன், அந்த காலத்தில் இருக்கிற ஆசாரியன் மரணமடையும் போது அந்த மரணத்தை தொடர்ந்து இந்த கொலை செய்த மனிதன் அந்த அடைக்கல பட்டணத்தை விட்டு புறப்பட்டு தன்னுடைய காணியாட்சிக்கு போகலாம். ஒருவேளை அந்த மரணம் அடைவதற்கு முன்பதாகவே இந்த கொலை செய்தவன் மரணம் அடைந்து விட்டான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இயற்கையாகவே மரணம் அடைந்து விட்டான், ஆனால் அவன் காணியாட்சிக்கு திரும்பி போக முடியாது. இப்படி ஒரு பிரமாணத்தை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்திருந்தார். இது புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு ஒரு நிழலாட்டமான காரியமாக இருக்கிறது. இங்கே அடைக்கல பட்டணம் என்று சொல்வது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. எந்த மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற அடைக்கல பட்டணத்தை தேடி ஓடி நாடி வந்து விடுகிறானோ, அங்கே அவன் நியாயம் விசாரிக்கப்பட்டு அங்கே வைக்கப்பட்டிருப்பான். அந்த கொலை குற்றத்துக்கு தப்பு வைக்கப்படும்படியாக அவன் அங்கே இருப்பான். ஆனால் இப்பொழுது நியாய அந்த தண்டனை முடிவாக பிரதான ஆசாரியன் மரணமடைய வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே பிரதான ஆசாரியனாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து எபிரேயர் நிருபம் நமக்கு கற்றுக் கொடுப்பது ஆரோனை அல்ல, மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான அங்கே ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கவனியுங்கள், அப்படியானால் இயேசு கிறிஸ்து என்கிற அடைக்கல பட்டணம், இயேசு கிறிஸ்து என்கிற பிரதான ஆசாரியர், இந்த அடிப்படையிலே இந்த வேத சத்தியங்களை நாம் புரிந்து கொள்வோமானால் புதிய ஏற்பாட்டிலே தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற மேன்மையான காரியங்களை, மகத்துவமான காரியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். இங்கே பிரதான ஆசாரியன் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் சிலுவையிலே தன்னை பலியாக கொடுத்திருக்கிறார். அவர் மரணமடைந்திருக்கிறார். அவர் மரணமடைந்தது நிமித்தமாக அடைக்கல பட்டணமாகிய இயேசுக்குள் வந்த ஒவ்வொரு பாவியும், ஒவ்வொரு கொலைகாரனும் அவன் விடுதலையாக்கப்பட்டவனாக இருக்கிறான். அவன் நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவனாக மாற்றப்பட்டிருக்கிறான் என்று எபிரேயர் நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம். ஒரு வசனத்தை இப்படி உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். எபிரேயர் நிருபம் 6ஆம் அதிகாரம். அந்த அதிகாரத்திலே நாம் கவனிக்க வேண்டிய மிகவும் முக்கியமான 2 காரியங்கள் இருக்கிறது பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம், அங்கே எப்படி எழுதப்பட்டிருக்கிறது, நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி. ஐயா, நமக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கை என்ன? அது ஒரு கேள்வி. இரண்டாவது, அந்த நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படிக்கு அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு. கவனிங்கள், எந்த நம்பிக்கைக்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேனோ அந்த நம்பிக்கையை நான் பெற்றுக்கொள்ளும்படிக்கு நான் அடைக்கலமாய் ஓடி வந்திருக்கிறேன். அப்படி ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினாலே நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்
செய்தார். ஒருவேளை இந்த வசனத்தினுடைய உட்கருத்து என்ன என்பதை நாம் புரிந்து கொள்வோமானால், அடைக்கல பட்டணம் எது, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற கிருபையான காரியங்கள் என்ன என்பதை எல்லாம் நாம் தெளிவாக புரிந்து கொள்வோம். அதுவே நாம் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவதற்கும், அதுவே நம்மை தேவ பக்தி உள்ளவர்களாக மாற்றி ஒரு நாளிலே நித்திய ஜீவனை அடைவதற்கும் ஏதுவாக இருக்கும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்திலே நாம் கவனிக்க வேண்டிய மிகவும் முக்கியமான சில காரியங்கள் இருக்கிறது. ஒன்று, நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கையை பெற்றுக்கொள்வதற்காக அடைக்கலமாய் ஓடி வந்திருக்கிறோம். ஒரு அடைக்கல பட்டணத்துக்குள்ளே ஓடி வந்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வந்திருக்கிறோம். எதை தேடி வந்தோம்? அங்கே நமக்கு பாவ மன்னிப்பு உண்டு, அங்கே நமக்கு பாவத்தில் இருந்து விடுதலை உண்டு, அங்கே நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. இந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற அந்த அடைக்கலத்தை நாம் தேடி வந்திருக்கிறோம். இந்த அடைக்கலத்தை தேடி வந்திருக்கிற நமக்கு இரண்டு மாறாத விசேஷங்களினாலே ஒரு காலம் பொய்யுரையாத தேவன் நமக்கு ஒரு காரியத்தை செய்திருக்கிறாராம். இரண்டு விசேஷங்கள் என்று சொல்லும் போது உடனடியாக அநேக பிரசங்கியார்கள் என்ன சொல்கிறார்கள்? ஒன்று பழைய ஏற்பாடு, இன்னொன்று புதிய ஏற்பாடு என்று. ஒருவேளை அது கேட்பதற்கு ஒருவேளை நம்முடைய செவிக்கு இனிமையாக இருந்தாலும், இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இரண்டு மாறாத விசேஷங்கள் என்பது ஒன்று வாக்குத்தத்தம், இன்னொன்று ஆணை. கவனிங்கள், ஒன்று வாக்குத்தத்தம், இன்னொன்று ஆணை. இந்த இரண்டு காரியங்களை குறித்து தான் அந்த அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனத்திலிருந்து அங்கே பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டு வருகிறார். கவனிங்கள் எனக்கு அருமையானவர்களே, இரண்டு விதமான விசேஷத்தின் அடிப்படையிலே வாக்குத்தத்தங்கள் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டதாம். ஒன்று அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், இன்னொன்று அவனுக்கு அருளப்பட்ட ஆணை, ஓத். இந்த இரண்டின் அடிப்படையிலே ஆபிரகாம் அவனுக்கு அளிக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை அவன் சுதந்திரித்துக் கொண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 13வது வசனம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது, இங்கே வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டிருக்கிறது, இது ஒரு விசேஷம். இரண்டாவது, ஆணையிடும்படி தன்னிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டார். ஆண்டவர் இங்கே ஆணையிட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்தமும் ஆணையும். அடுத்த வசனத்துல, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். மனுஷர் தங்களிலும் பெரியவர்கள் பேரில் ஆணையிடுவார்கள், உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கு முடிவு. அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூரணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையினாலே, கவனிங்கள், ஓர் ஆணையினாலே அதை சிறப்படுத்தினார். இங்கே பேசப்படுகிற இரண்டு காரியங்கள், ஒன்று வாக்குத்தத்தம், இன்னொன்று ஆணை. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஆணை எதை குறிக்கிறது என்றால், நான் தன்னிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரில் தானே அவர் ஆணையிட்டார். நான் என்பது ஆணை, ஆசீர்வதிப்பேன் என்பது வாக்குத்தத்தம். நான் என்பது ஆணை, உன்னை பெருக பண்ணுவேன் என்பது வாக்குத்தத்தம். இந்த ஆணையும் வாக்குத்தத்தமும் இணைந்து பொய்யுரையாத தேவன் அன்றைக்கு ஆபிரகாமுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார். அதே போல இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிற நித்திய ஜீவன் என்கிற வாக்குத்தத்தம், அது அவருடைய நாமத்தினாலே அவருடைய ஆணையினாலேயே நிறைவேற்றி கொடுக்கப்படுகிறது என்கிற மேலான சத்தியத்தை தான் இங்கே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அநேக நேரத்திலே நாம்
என்று சொன்ன உடனே இந்த உலகத்திற்கு அடுத்த காரியங்களையே நோக்கி பார்க்கிறதுனாலே இந்த மேலான சத்தியத்தின் மகத்துவங்களை நாம் அறியக்கூடாதவர்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறந்தருளுவாராக. கவனியுங்கள், நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என்ன நம்பிக்கை? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற எனக்கு தேவ பக்திக்கு ஏதுவான ஒரு சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமுடையவனாக என்னை மாற்றி அந்த நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்காக ஆண்டவர் எனக்கு வாக்கு தந்திருக்கிறார் என்கிற அந்த அடைக்கலத்தை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். கவனியுங்கள் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டதனுடைய பெரிய முகாந்திரம் என்னவென்றால் நீங்களும் நானும் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றுதான். அவரோடு கூட நித்திய காலமாய் யுகாயுகமாய் வாழப்போகிற ஒரு வாழ்க்கையை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆதி காலம் முதற்கொண்டு பொய்யுரையாத தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் அவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அதை ஆணையாகவும் கொடுத்திருக்கிறார். வாக்குத்தத்தத்தையும் ஆணையையும் பெற்றுக்கொண்ட ஆபிரகாம் எப்படி சுதந்திரித்துக் கொண்டானோ அப்படி போல நீங்களும் நானும் வாக்குத்தத்தத்தையும் ஆணையையும் பெற்றுக்கொண்டு சுதந்திரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு விசுவாசமும் அதற்கு பொறுமையும் தேவை. அதை குறித்து நாம் கவனமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று இதே 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம் என்கிற வார்த்தை நித்திய ஜீவனை குறிக்கிறதாக இருக்கிறது. அந்த நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கையோடு அடைக்கலமாய் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஓடி வந்திருக்கிறோம். அதைத்தான் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடைக்கல பட்டணம் என்று நிழலாட்டமாக ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கை பிசகாய் கொண்டு போட்டவன், தீங்கு செய்ய நினைக்காமல் கொண்டு போட்டவன், ஒருவேளை எந்த விதமான முகாந்திரமும் இல்லாமல் கொண்டு போடப்பட்டவன் என்றெல்லாம் நம்மை குறித்து அங்கே வேதம் எழுதியிருக்கிறது. ஐயா, அதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தன்னை பலியாக ஒப்புக் கொடுத்த போது அவர் முதலாவது ஜெபித்த ஜெபத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது நாம் அறிந்திருக்கிறோம். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். அதோடு எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை மிகவும் கனம் பொருந்தியது. தாங்கள் செய்கிறது இன்னது என்று அறியாதிருக்கிறார்களே. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை நீயும் நானும் அறிந்தும் துணிகரமாயும் நடப்பித்த பாவங்களை குறித்து பிதாவாகிய தேவனிடத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிந்து பேசி ஜெபித்த போது அவர் சொன்ன வார்த்தையினுடைய ஆழம் உனக்கு தெரியுமோ? அடைக்கல பட்டணத்துக்குள்ளே ஒரு மனிதன் உள்ளே பிரவேசிக்க வேண்டுமானால் அவன் கைப்பிசகாய் பாவங்களை நடப்பித்தவனாய் இருக்க வேண்டும். ஒருவேளை அவன் துணிகரமாய் நடப்பித்தவனானால் அவன் கொலை செய்யப்பட வேண்டும், அவன் கல்லறியப்பட வேண்டும். கொலை செய்யப்பட வேண்டிய நீ, கல்லறியப்பட வேண்டிய நீ, கல்லறியப்படாமல் தடுப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மன்னியும் என்று மாத்திரமல்ல, இவன் அறியாமல் செய்து விட்டான் என்றும் ஜெபித்தார். அந்த அடிப்படையிலே நீயும் நானும் அறிந்து செய்த பாவங்கள் தேவனுடைய பார்வையிலே அறியாதவைகளாக எண்ணப்பட்டு அடைக்கலமாய் ஓடி வந்திருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய இடத்தில் வந்திருக்கிற நமக்கு அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு, அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அங்கே அந்த பிரதான ஆசாரியனுடைய மரணத்தின் அடிப்படையிலே ஒரு விடுதலை இருக்கிறது அல்லவா? அந்த அடிப்படையிலே இங்கே இருக்கிற பிரதான ஆசாரியன் மரித்து என்னை விடுதலையும் ஆக்கி இருக்கிறாராம். கவனிங்கள், இங்கே பிரதான ஆசாரியராக இயேசு இருக்கிறார், அடைக்கல பட்டணமாக இயேசு இருக்கிறார், நித்திய ஜீவனாக இயேசு இருக்கிறார், பலி பொருளாக இயேசு இருக்கிறார், பாவ நிவர்த்தி செய்கிறவராக இயேசு இருக்கிறார். ஐயா, இங்கே ஒரு பாவியை சுற்றிலும் எல்லா விதத்திலும் இயேசு, எல்லா விதத்திலும் இயேசு. இயேசு உன் பாவங்களை மன்னிக்கிறவர், இயேசு உனக்காக பரிந்து பேசுகிறவர், இயேசு உன்னை விடுதலையாக்குகிறவர். இயேசு ஒருவர் மாத்திரமே உனக்கு வழியாக ஜீவனாக இருக்கிறார். அநேக நேரத்தில் அவரை ஏதோ ஒரு கோணத்திலே மாத்திரம் தான் நான் பார்க்கிறோம். இல்லை, அடைக்கல பட்டணம் இயேசு. அடைக்கல பட்டணத்திலிருந்து உன்னை விடுவிப்பதற்காக மரணமடைய வேண்டிய பிரதான ஆசாரியன் இயேசு. அந்த அடிப்படையிலே தான் இயேசுவின் ரத்தத்தினால் மீட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிற நாம்
அந்த பொய்யலையாத தேவனுடைய வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு பூமியில வைக்கப்பட்டிருக்கிறோம், இந்த உலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம். உலகத்தில் வைக்கப்பட்டிருந்தாலும் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களாக வைக்கப்பட்டிருக்கிறோம், அக்கிரமத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களாக வைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை எதுவும் கட்டி வைக்கவில்லை, நியாய பிரமாணம் கட்டி வைக்கவில்லை, பிரமாணங்கள் கட்டி வைக்கவில்லை. நான் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவரும், எனக்கு ஆணையிட்டு கொடுத்தவரும், எனக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசினவரும் ஆகிய அந்த பிரதான ஆசாரியன் தன்னை பலியாக கொடுத்தார் ஐயா. ஆனால் அநேக நேரத்தில் எதற்காக நான் மீட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறேன் என்றோ, எனக்காக மீட்கும் பொருளாக கொடுக்கப்பட்டிருக்கிறதனுடைய மேன்மை என்னதென்றோ தேவ சபை அறியாததினாலே ஏதோ தானோ என்று அசதியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே ஒருவேளை இப்படி வைத்துக் கொள்ளுங்கள், எலியேசர் என்கிற பிரதான ஆசாரியன் இருக்கும் போது ஒரு மனிதன் தற்செயலாய் கொலையை செய்துவிட்டு ஒரு அடைக்கல பட்டணத்துக்குள்ளே வருவானால், அந்த மனிதன் நியாயம் விசாரிக்கப்பட்ட பின்பு அவன் தற்செயலாய்த்தான் இந்த கொலை செய்து விட்டான் என்று உறுதி செய்யப்பட்ட பின்பு அவன் அந்த பட்டணத்திலேயே குடியிருக்க வேண்டும். எதுவரைக்கும்? அங்கே சீலோவில் இருக்கிற அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் பிரதான ஆசாரியன் எப்பொழுது மரணமடைவான் என்று இந்த காணியாட்சியை விட்டு அடைக்கல பட்டணத்துக்குள்ளே வந்த மனிதன் காத்துக்கொண்டே இருக்க வேண்டும். ஒருவேளை தன் ஆயுசு காலத்திலே அது அவனுக்கு கிடைக்காமலேயே போய்விடலாம். ஒருவேளை அவன் தன்னுடைய வீட்டிற்கு திரும்புவதற்கு வாய்ப்புகள் தன்னுடைய ஆயுசிலே கிடைக்காமலேயே போய்விடலாம். கடைசி வரைக்கும் அந்த அடைக்கல பட்டணத்திலேயே மரித்து விடுவதற்கும் அவன் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்குமோ அவர் அப்படிப்பட்ட காத்திருக்கிறதின் காலத்தை எல்லாம் நமக்கு வைத்திராமல் அவர் நமக்காக மரித்தார். அவர் தன்னை பலியாக ஒப்புக் கொடுத்தார். அவர் பிரதான ஆசாரியனாகவும் மரித்ததினாலே நான் அடைக்கல பட்டணமாகிய இயேசுவினிடத்தில் ஓடி வந்த மாத்திரத்திலே அவர் என்னை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, என்னை காணியாட்சிக்கு திரும்பி போவதற்கு அவர் என்னை விடுதலை உள்ளவராக மாற்றி இருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த மேலான சத்தியத்தை அறிகிற அறிவை உடையவர்களாக தேவ சபையின் பிள்ளைகள் இருப்பார்களானால் எத்தனை நலமாயிருக்கும். இந்த அடைக்கலம் தேடித்தான் நாம் ஓடி வந்திருக்கிறோம். அது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையிலான ஒரு ஓட்டமாக இருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே அடைக்கலமாய் இயேசுவிடத்திலே நாம் ஓடி வந்திருக்கிறோம். நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தம் இன்னொரு ஆணையினாலே நிறைவேற்றி கொடுக்கப்படும் என்று அது அங்கே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இத்தனை காரியங்களையும் பெற்றிருக்கிற நீங்களும் நானும் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதவர்களாக, இந்த உலகத்தோடு நியாயம் தீர்க்கப்படாதவர்களாக, இந்த உலகத்தால் கரைவிடாதவர்களாக நம்மை காத்துக் கொள்கிறதிலே நாம் கவனமாய் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. கவனிங்கள், அந்த எபிரேயர் 6ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்திலே இன்னமும் 2 காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் சிறைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது. நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். கவனிங்கள், நித்திய பிரதான ஆசாரியராகிய மெல்கிசேதேக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தன்னை பலியாக கொடுத்து அந்த பலி இரத்தத்தை தன்னுடைய கரங்களில் ஏந்தி கொண்டு அங்கே மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே திரைக்குள்ளே பிரவேசித்து கிருபாசனத்தின் மேலே 7 முறை இரத்தத்தை தெளித்து உங்களுக்கும் எனக்கும் நித்திய மீட்பை உண்டு பண்ணி இருக்கிறார். இந்த நித்திய மீட்பை பெற்றிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், நான் ஒரு நம்பிக்கைக்காகத்தான் பிழைக்கப்பட்டிருக்கிறேன். அந்த நம்பிக்கை எனக்கு தேவனுடைய வாக்குத்தத்தமாகவும் தேவனுடைய ஆணையாகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நான் சுதந்திரித்துக் கொள்வதற்கு பொறுமையோடும் விசுவாசத்தோடும் ஆபிரகாமை போல நான் காணப்பட வேண்டும் என்கிறதிலே கவனமாயிருக்க இந்த கடைசி காலத்திலும் கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. அடுத்தது இந்த
அடைக்கல பட்டணத்தை குறித்த காரியத்திலே நாம் கவனிக்க வேண்டிய மிகவும் முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது. யோசுவாவின் புஸ்தகத்துக்கு உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்களிலே அங்கே அடைக்கல பட்டணம் எங்கே எங்கே இருக்கிறது என்று அங்கே பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த வசனத்தை வாசிக்கும் போதே உங்களுக்கு திரையிலே அந்த மேப் திரும்பவும் உங்களுக்கு காண்பிக்கப்படுகிறது. அந்த மேப்ல பாத்தீங்கன்னா கானான் தேசத்தில் 3 பட்டணங்கள், யோர்தானுக்கு இக்கரையிலே 3 பட்டணங்கள், நப்தலி மலை தேசமான கலிலேயாவில் உள்ள கேதேஸ். கவனிங்கள், நப்தலி என்கிற கோத்திரத்தாருக்கு கொடுக்கப்பட்ட பங்கு வீதத்தில் இருக்கிற கேதேஸ் என்கிற பட்டணம் அடைக்கல பட்டணம். இரண்டாவது எப்ராயிம் மலை தேசத்தில் உள்ள சீகேம், எப்ராயிமருக்கு சொந்தமான அந்த பகுதியில் இருக்கிற சீகேம். அடுத்தது யூதாவின் மலை தேசத்தில் உள்ள எப்ரோனாகிய கீரியாத் அர்பா. காலேப் தனக்கு சொந்தமாக்கி கொண்ட அந்த பட்டணம் அங்கே லேவியருக்கு கொடுக்கப்பட்டு அது அடைக்கல பட்டணமாக கருதப்பட்டது. இதுதான் கானான் தேசத்தில் இருக்கிற 3 பட்டணங்கள். 1 கேதேஸ், 2 சீகேம், 3 எபிரோன். இந்த 3 பட்டணங்களின் பெயர்களும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுபாவங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறது. கவனிங்கள், கேதேஸ் அப்படின்னு சொன்னா ரைட்சஸ் அல்லது ஹோலி அப்படின்னு அர்த்தம், நீதி, பரிசுத்தம் என்ற அர்த்தம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே அங்கே இப்படி நாம் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கிற 4 காரியங்களில் 2 காரியங்கள் கேதேஸ் என்கிற அடைக்கல பட்டணம் சார்ந்த ஒரு காரியமாக இருக்கிறது. கவனிங்கள், கிறிஸ்து நமக்கு ஞானம், அவர் நமக்கு நீதி, அவர் நமக்கு பரிசுத்தம், அவர் நமக்கு மீட்பு. இங்கே நப்தலி மலை தேசத்தில் இருக்கிற அடைக்கல பட்டணமாகிய கேதேஸ் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நீதியையும் பரிசுத்தத்தையும் வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. இரண்டாவதாக அங்கே எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சீகே. இந்த சீகே என்றால் ஷோல்டர் என்ற அர்த்தம், தோள் என்ற அர்த்தம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஓமையிலே ஒருவன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்தான். அதில் ஒன்று காணாமல் போய்விட்டது. அப்படி காணாமல் போன ஒன்றை அவன் தேடி அதை கண்டடைந்த பின்பு சந்தோஷத்தோடு அந்த ஆட்டை தன் தோள்களின் மேலே, தன் ஷோல்டர் மேல போட்டுக்கொண்டு அவன் திரும்பி வருவானாம். கவனிங்கள், இதுவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நிழலாட்டமான ஒரு காரியமாக இருக்கிறது. காணாமல் போன ஆட்டை தேடி கண்டுபிடித்த ஒரு நல்ல மேய்ப்பனை குறிக்கிறதாக இருக்கிறது சீகே என்கிற வார்த்தை. மூன்றாவதாக எப்ரோன் அல்லது கிரியாத் அர்பா என்று சொல்லப்படுகிற வார்த்தையுடைய அர்த்தம் ஃபெலோஷிப், ஐக்கியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை பலியாக தந்தது மாத்திரமல்ல, தன்னை பலிபொருளாக தந்தது மாத்திரமல்ல, அவர் இப்படி சொன்னார், என்னில் நிலைத்திருங்கள், என்னில் ஐக்கியம் கொள்ளுங்கள், அப்பொழுது நானும் உங்களில் நிலைத்திருப்பேன், நானும் உங்களோடு ஐக்கியப்பட்டிருப்பேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருக்கிறது. கவனிங்கள், அதைத்தான் அப்போஸ்தலனாகிய யோவான் பின்னாட்களிலே 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே எங்கள் ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று அங்கே சொல்கிறான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீதிக்கும் பரிசுத்தத்திற்கும் அடையாளம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. காணாமல் போன ஆட்டை தேடி கண்டுபிடித்து வருகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்வதற்கு இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேதேஸ், சீகே, அங்கே எப்ரோன் என்கிற கீரியாத் அர்பா, இந்த 3 கானான் தேசத்தின் பட்டணங்களும் அடைக்கல பட்டணம் என்கிற பெயரில் அழைக்கப்பட்டாலும் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அந்த பெயரில் இருக்கிற அர்த்தத்தின் அடிப்படையில் பார்த்தாலும் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உலகத்திலிருந்து உன்னை அழைத்தவர்
அவர் தம்முடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி உன்னை மீட்டுக் கொண்டிருக்கிறார். காணாமல் போன ஆட்டை போல அலைந்து கொண்டிருந்த தொலைந்து போன உன்னை அவர் கண்டுபிடித்து உன்னை தோள்களிலே போட்டு உன்னை தன்னோடு கூட ஐக்கியப்படுத்தி வைத்திருக்கிறார். எனக்கு அன்பான திருச்சபை மக்களே, அவரோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிற நீ உலகத்தோடு ஐக்கியப்படாதபடிக்கு, உலகத்தை நேசியாதபடிக்கு, தேவனை சிநேகிக்கிறவனாய், தேவனால் சிநேகிக்கப்படுகிறவனாய் காணப்பட கர்த்தர் உனக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. இது கானான் தேசத்தில் இருக்கிற 3 பட்டணங்களை குறித்த காரியங்கள். அதை யோசுவாவின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே யோர்தானுக்கு அக்கறையிலே கிழக்கிலே இருக்கிற 3 பட்டணங்களை குறித்து சொல்கிறது. ரூபன் கோத்திரத்தில் இருக்கிற பேசேர், காத் கோத்திரத்தில் இருக்கிற கீலேயாத்தில் உள்ள ராமோத், மனாசே கோத்திரத்துக்கு சொந்தமான பாசானில் உள்ள கோலான். இங்கே 3 பட்டணங்களின் பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேசேர், 2 ராமோத், 3 கோலான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த 3 வார்த்தைகளின் அர்த்தம் என்ன தெரியுமா? பேசேர் என்றால் ஃபோர்ட்ரஸ், கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். அவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறவர், அவர் நமக்கு பாதுகாப்பாய் இருக்கிறவர். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே கர்த்தரின் நாமம் பலத்த துருகம் என்பதே அங்கே பேசேருக்கு அர்த்தமாக இருக்கிறது. You are my fortress. ஆண்டவர் நமக்கு பலத்த துருகம். இரண்டாவதாக அங்கே காத்திரத்துக்கு கொடுக்கப்பட்ட ராமோத்தை குறித்து சொல்லும்போது அந்த ராமோத்தினுடைய அர்த்தம் என்னவென்றால் ஹைட்ஸ், something high in value, உயர்ந்த மதிப்பை உடையது அல்லது உயர்ந்தது என்று அர்த்தம் கொள்கிறது. எபேசு நிருபம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை அவர் மன்னித்து, அவர் உயிர்ப்பித்து, அவர் நம்மை உன்னதங்களிலே உட்கார செய்திருக்கிறாராம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலை நேரத்திலே ராமோ கீலேயாத்தில் இருக்கிற ராமோத்துக்கு ஒப்பனையாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிற உன்னதங்களிலே உன்னை உன்னதத்திற்குரியவனாக, உன்னை ஜெயம் கொள்ளுகிறவனாக கர்த்தர் உன்னை உட்கார வைத்திருக்கிறார் என்பதை நீ அறிந்திருக்கிறாயோ? கர்த்தருடைய நாமம் உனக்கு பாதுகாப்பு மாத்திரமல்ல, அந்த பாதுகாப்பான உன்னதமான இடத்திலே, உயர்ந்த இடங்களிலே கர்த்தர் உன்னை உட்கார வைத்திருக்கிறார். 3வது கடைசியாக மனாசே கோத்திரத்துக்கு சொந்தமான கோலான். இந்த கோலான் என்கிற வார்த்தைக்கு பெயருக்கு 2 விதமான அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று ஜாய், இன்னொன்று எக்ஸைல். ஒன்று ஜாய், இன்னொன்று எக்ஸைல். இந்த 2 அர்த்தத்தையும் ஒரே வசனத்திலே பரிசுத்த ஆவியானவர் வைத்திருக்கிறார். எக்ஸைல் என்றால் என்ன அர்த்தம்? நமக்கு எக்ஸோடஸ் யாத்ராகமம் என்று வாசிக்கிறோம் அல்லவா, அதுதான் கோ ஆர் ரிமூவ் அப்படின்னு அர்த்தம் வருது. கவனிங்க, இங்க அப்ப எபேசியர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம். எபேசியர் நிறுவம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். அவருக்கு சொந்தமானவர்கள் மீட்கப்படுவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை மீட்டெடுத்த அந்த மேலான நோக்கத்தை விளங்கப்படுகிற வார்த்தையாக இருக்கிறது. ஒரு சந்தோஷத்துக்குரிய வார்த்தையாக இருக்கிறது. ஒருவேளை அந்த கோலான் என்று சொல்லப்படுகிற வார்த்தைக்கு 2 அர்த்தங்கள் இருக்கிறது. அந்த 2 அர்த்தங்களின் அடிப்படையிலேயும் இந்த வசனம் பொருந்தும். சொந்தமான நீ மீட்கப்படுவாய். அது ஒரு சந்தோஷமான காரியம். ஒரு சரீரமைப்பை குறித்து இங்கே ஆண்டவர் பேசுகிறார். அது மாத்திரமல்ல, இது ஒரு எக்ஸைலை குறிக்கிறது. இங்கே ஆண்டவர் நம்மை மீட்டுக் கொள்வார் என்பதற்கு அடையாளமாகவும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அடைக்கல பட்டணம் இயேசு. அடைக்கல பட்டணத்தில் இருக்கிற கேதேச
இயேசு, அடைக்கல பட்டணத்தில் ஒன்றான சீகேல் இயேசு, அங்கே இருக்கிற கீரியாத் அர்பா இயேசு, அங்கே இருக்கிற பேசேர் இயேசு, அங்கே இருக்கிற ராமோத் இயேசு, அங்கே இருக்கிற கோலான் இயேசு, எல்லாம் இயேசு இயேசு இயேசு. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நமக்கு அடைக்கலமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற இயேசுவினிடத்திலே ஓடி வந்திருக்கிற உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அதை அவர் தம்முடைய ஆணையினாலே அதை ஆணையிட்டு கொடுத்திருக்கிறாராம். அந்த வாக்குத்தத்தம் நித்திய ஜீவன் என்பது அதை தம்முடைய ஆணையினாலே உறுதிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். வாக்குத்தத்தத்தையும் ஆணையையும் பெற்றுக்கொண்ட நீ அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே அடைக்கலமாகி இயேசுவிடத்தில் வந்திருக்கிற நீ, பலத்து துருகமாகி இயேசுவிடத்தில் வந்திருக்கிற நீ, வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அசதியாயிராமல் அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொண்ட அந்த பரிசுத்தவானை போல, ஆபிரகாமை போல, காலேவை போல விசுவாசத்தோடும் பொறுமையோடும் வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்து அவரோடு கூட நித்திய காலமாய் வாழ்ந்து விடுவதற்கு இன்றைக்கும் தூய ஆவியானவர் உன்னை அழைக்கிறார். ஒருவேளை இந்த செய்தியுடைய துவக்க பகுதியிலே அந்த பாடலுடைய வரிகளை உங்களுக்கு பாடி காட்டினேன் அல்லவா? சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்கு அளிப்பார், உன் பெயரை ஜீவ புஸ்தகத்தில் உண்மையாய் இன்றே எழுதிடுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ அறிந்தும் அறியாமலும் நடப்பித்த எந்த தீங்கும் உன்னை கொலை செய்ய வேண்டியதற்கு ஏதுவான தண்டனை உடையவனாக மாற்றி இருக்க உனக்காக சிந்தப்பட்ட கல்வாரியிலே அங்கே கிறிஸ்துவின் இரத்தம் உனக்கு பாவ மன்னிப்பையும் பாவ விடுதலையையும் ஒரு அடைக்கலத்தையும் தந்திருக்கிறது. நீ விடுதலையாக்கப்பட்டவனாய் வாழ வேண்டும் என்பதற்காக நீடித்த ஆயுசுள்ளவர் என்று பெயர் கொண்டவர் உனக்காக மரித்தார். அங்கே அந்த ஆசாரியன் மரித்தார். நீ விடுதலையாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவருக்கு பெயர் நீடி ஆயுசுள்ளவர் என்று தானியேல் புத்தகத்திலே வாசிக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீடி ஆயுசுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீ விடுவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, அடைக்கல பட்டணமாகிய இயேசுவிடத்தில் நீ வந்துவிட வேண்டும் என்பதற்காக தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். இந்த காலை நேரத்திலே அந்த கல்வாரி அன்பு உன்னை வேண்டி அழைக்கிறது. நீ கர்த்தரண்டைக்கு திரும்பி வா. ஒருவேளை அறிந்தும் அறியாதவனை போல வாழ்வாயானாலும் அல்லது அறியாமலேயே வாழ்ந்து கொண்டிருப்பாயானாலும் சத்திய வாக்கை நம்பி வா. ஒரு காலம் பொய்யறையாத தேவன் ஆதி காலம் தொடங்கி வாக்கு பண்ணின அந்த வாக்கு தத்தத்தின் படியான காரியத்தை இன்றைக்கு உனக்கு அளிப்பதற்காக வந்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கைப்பிசகாய் கொண்டவன் ஒருவேளை நம்முடைய தேசத்தினுடைய சட்டத்தின்படியே திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற அந்த பெண் ஒரு கொலை குற்றவாளியா இருந்தும் கூட ஒரு அங்கே இருக்கிற உயர் அதிகாரி அரவிந்தன் என்கிற IPS அதிகாரி அந்த பெண்ணை அந்த குற்றத்திலிருந்து கொலை குற்றத்திலிருந்து தப்பித்து விடக் கூடுமானால் உன்னையும் என்னையும் படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்மேல் சுமந்து கொண்டிருக்கிற கொலை பழியிலிருந்து, நீ சுமந்து கொண்டிருக்கிற அக்கிரமத்திலிருந்து, நீ சுமந்து கொண்டிருக்கிற பாவத்திலிருந்து உன்னை விடுவிப்பதற்காகவே தன்னை பலியாக தந்திருக்கிறார். இன்றைக்கும் அந்த கல்வாரி இரத்தம், அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உண்மையுள்ளதாக இருக்கிறது. பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நாம் பாவத்தை அறிக்கையிட்டால் அவர் அதை மன்னிக்கிறவராக இருக்கிறார். அவர் மன்னிப்பதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் மன்னிப்பது மாத்திரமல்ல, அந்த பலத்து துருகமாகிய அந்த கோட்டையாகிய அவரோடு கூட உன்னை இணைத்துக் கொள்கிறார். இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையின்படியான ஒரு விடுதலையின் வாழ்க்கை வாழ்ந்து விடுவதற்கு பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக. தலைகளை தாழ்த்தி செபிப்போம். எனக்கு அருமையா எங்கள் பரிசுத்தம் உள்ள எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, இந்த காலை நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அறிந்து பாவம் செய்த நாம் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, அடைக்கல பட்டணம்
ஆண்டவரே என்னை விடுவித்து விட வேண்டும் என்பதற்காக, ஆண்டவரே நீர் எனக்காக செய்த ஜெபம், நீர் எனக்காக மரித்த அந்த கிறிஸ்துவின் மரணம், இவைகளையெல்லாம் நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவைகளையெல்லாம் இந்த காலை நேரத்தில் நினைவுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒரு விசை கூட எங்களை கழுவுவதாக, எங்களை பரிசுத்தப்படுத்துவதாக, எங்களை விடுவிப்பதாக. நாங்கள் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், எங்களுக்கு அருளப்பட்டிருக்கிற நம்பிக்கை இன்னது, எங்களுக்கு அருளப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம் இன்னது, எங்களுக்கு அருளப்பட்டிருக்கிற ஆணை இன்னது என்று அறிந்தவர்களாக, சத்தியத்தை அறிந்தவர்களாக, விசுவாசம் உள்ளவர்களாக, பொறுமையோடு ஓடி நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவீராக. இந்த காலை நேரத்திலே இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற, இந்த வார்த்தையை விசுவாசித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவரும் நித்திய ஜீவனை அடைந்தவர்களாக, நித்திய காலமாய் விடுவிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு பரலோகத்தின் தேவன் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.